Hi students, so last class we see about the fertilization. So what is the meaning of fertilizations? The sperm fuses to ovum. This ovum will be fertilized and form a zygote. It leads to implantations process. So next, this implantations means the first cleavage produces two identical cells, that is called as blastomeres. This blastomeres produces 4 cells, then 8 and so on. So இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இம்ப்ளான்டேஷன்ஸ் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்க ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த ஓவமை வந்து ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 2 ஐடென்டிக்கல் செல்ஸாக மாறும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊசைட்டு நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இருக்கக்கூடியது தான் ஊசைட்டு. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபர்டிலைஸ்டு எக். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜைகோட்டுன்னு சொல்கிறோம். இந்த 4 செல் ஸ்டேஜாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டோமேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த பிளாஸ்டோமேஸ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் செல்ஸில் இருக்கும் அப்படின்னா 4 to 8 செல்ஸ் டைப்பில் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு 8 செல்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிளாஸ்டோமிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 72 hours ஆஃப் ஃபர்டிலைசேஷன் a loose collection of cells form a berry shaped cluster of 16 or more cells, that is called as morula. ஸோ 72 மணி நேரத்தும் ஃபர்டிலைசேஷன் நடந்து 72 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பெர்ரி ஷேப்பில் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த பெர்ரி ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா 16லேருந்து அதுக்கு மேலே 32 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மொருலா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஷேப்பில் இருக்குது அப்படின்னா பெர்ரி ஷேப்டு. அதாவது இப்போ நீங்கள் பெர்ரி பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் அந்த அடுக்கடுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். பட் ஆனால் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சீத்தாப்பழத்துக்கு மேலே வந்து லேயராக இருக்குங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கும். Under the influence of progesterone, the smooth muscles of fallopian tubes. So this is an uterus. இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த யூட்ரஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடிய இந்த லேயர் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபெல்லோப்பியன் டியூப்னு நம்ம சொல்லுவோம். இந்த பார்ட்டை வந்து நம்ம ஃபெல்லோப்பியன் டியூப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைனல் எண்ட் ஆஃப் த ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ் வந்து நம்ம ஃபிம்ரேன்னு சொல்லுவோம். திஸ் ஃபிம்ரே இஸ் கேப்சர்ட் டு தி ஓவரி. அப்போ அந்த ஓவரியில் என்ன இருக்கும், ஓவம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தி ஸ்மூத் மசில்ஸ் ஆஃப் ஃபெல்லோப்பியன் டியூப் ரிலாக்ஸ் அண்ட் த டிவைடிங் எம்ப்ரியோ டேக்ஸ் 4 to 5 days டு மூவ் த்ரூ த ஃபெல்லோப்பியன் டியூப் இன் டு தி யூட்ரைன் கேவிட்டி. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபெல்லோப்பியன் டியூப் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒவ்வொரு ஸ்டேஜாக இது ரிலாக்ஸ் ஆகும், விரிவடைஞ்சு எங்கே போகுது அப்படின்னா ஃபைனலாக இந்த யூட்ரைன் வாலில் வந்துட்டு போய் செட்டில் ஆகுது. and they finally get implanted in the uterine wall. அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா யூட்ரைன் வாலில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இம்ப்ளான்ட் ஆகுது. At this point the embryo consists of a fluid hollow ball of about 100 cells called blastocyst. இந்த மொருலா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொன்ன 16 or more, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து மொருலான்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா, இந்த ஏர்லி பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிறது மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமா இருக்கிறது தான் இம்ப்ளான்டட் பிளாஸ்டோசிஸ்ட். ஸோ இந்த ஏர்லி பிளாஸ்டோசிஸ்டில் மொத்தம் எவ்வளோ செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 செல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஃப்ளூயிட் ஹாலோ பால். எப்படி இருக்கும் அப்படின்னா ஹாலோ கொஞ்சம் ஓப்பன், அதாவது ஹோல் இருக்கிற மாதிரி இருக்க ஹாலோ பால். மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்குது, அதில் 100 செல்ஸ் இருக்கும். இதை அவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஏர்லி பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் திஸ் பிளாஸ்டோசிஸ்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எ சிங்கிள் லேயர் தட் இஸ் கால்ட் ஆஸ் திஸ் 100 cells ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா a single layer of a large flattened cells called trophoblast. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் லேயராக இருக்கும், ஃப்ளாட்டன்ட் டைப்பில் இருக்கும். அண்ட் இட் ஹேவிங் அ 20 to 30 ரவுண்டட் செல்ஸ். இதில் மொத்தம் எத்தனை செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோஃபோபிளாஸ்டில் 20 to 30 ரவுண்டட் செல்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு.
This is called as inner cell mass. It's very important 1 mark question. இந்த trophoblastல இருக்கக்கூடிய அந்த 20ல இருந்து 30ல இருக்கக்கூடிய அந்த rounded cellsக்கு பேர் என்ன அப்படினா inner cell mass. And this is if that is inner cell mass of the blastocyst developed into the embryo. இதுதான் என்னவா டெவலப் ஆகுது அப்படினா எம்ப்ரியோவா நமக்கு டெவலப் ஆகுது. இந்த எம்ப்ரியோ தான் என்ன ஆகும் அப்படினா this becomes embedded in the endometrium of the uterus. இந்த early blastocyst-க்கு அப்புறமா இந்த இத தான் நம்ம அதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படினா inner cell mass வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. That is called as trophoblast. இந்த trophoblast தான் என்ன ஆகும் அப்படினா become to form an embryo. இந்த எம்ப்ரியோ தான் என்ன ஆகுது அப்படினா implanted blastocyst. ஃபைனலா உனக்கு எந்த இடத்துல அது வந்துருச்சு அப்படினா யூட்ரஸ். சோ இந்த யூட்ரஸ்க்கு அது என்ன ஆயிடுச்சு அப்படினா implanted embedded ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுனா பதுங்கிருச்சு. So this process is called as implantations. ஓகேங்களா? This result in pregnancy. கன்சீவா இருக்காங்க அப்படினு சொல்றாங்க இல்லையா? அதுதான். If the fertilized ஃபைனலா இருக்கக்கூடியது என்ன அப்படினா that is called as ectopic pregnancy. If the fertilized ovum is implanted outside the uterus is result in ectopic pregnancy. இப்போ for example இங்க இருந்து இது ஒவ்வொரு படிப்படியா என்ன ஆயிட்டே இருக்கு அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து oocyte இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படினா சைகோட்டா மாறுது. அதுக்கு அப்புறம் என்னவா மாறுது 4 cell stage of blastomysa மாறுது. அதுக்கு அப்புறம் morula. அதுக்கு அப்புறம் early blastocyst. அதுக்கு அப்புறம் implanted blastocyst மாறுது இல்லீங்களா? இந்த implanted blastocyst வந்து யூட்ரஸ்ல நடக்காம இங்கேயே நடந்துருச்சு. வெளியிலே நடந்துருச்சு அப்படினா அதுக்கு பேர் தான் என்ன அப்படினா ectopic pregnancy. புரியுதுங்களா? Mostly about 95% of this ectopic pregnancies occurs in the fallopian tubes. Mostly எங்க occur ஆகும் அப்படினா fallopian tubeல தான் occur ஆகுது. The growth of the embryo may cause internal bleeding. இப்போ இந்த இது வந்து என்ன ஆகணும் அப்படினா இந்த implanted blastocyst வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். எப்படி குழந்தையா வர ஆரம்பிக்கலையா? அதுக்கு ஒவ்வொரு குரோமோசோம்க்கு அப்புறம் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து அந்த பேபிக்கு ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா? அப்போ வந்து இது இந்த இடத்துலயே அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படினா இங்க இருக்கிற ஸ்மூத் மசில்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்க தான் அதிகம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும். கர்ப்பப்பை வந்து நல்லா விரியும். பட் ஆனால் அந்த ஃபெல்லோப்பியன் டியூப்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா விரியாது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்னல் ப்ளீடிங் உள்ளுக்குள்ளேயே கசிவு ரத்த கசிவு ஏற்படுது. So this infections and in some cases even death to rupture of the fallopian tube. So அந்த fallopian tubes வந்து rupture ஆகி என்ன ஆயிடுறாங்களாம் இறந்து கூட போயிடுறாங்க. ஸோ அதனால் most of the ectopic pregnancies வந்து 95% அக்கர் ஆகிறதுனால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு காஸ் ஆகுது. ஸோ this is called as an implantation process. Very important 5 mark questions. Okay. Thank you students.